ஏலியனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. அந்த கோவிலை யார் கட்டினா, எதுக்கு கட்டினாங்க, எங்கே இருக்குது இந்த கோவில், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் சேலம் பக்கத்தில் இருக்க ராமக்கவுண்டனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. இங்கே ஏலியனுக்காகவே ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க. யார் கட்டினது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க அந்த ஏலியனுக்கு கோவிலுக்கு பூஜை பண்ணுற ஒரு சாமியார். அவர் பேர் சித்தர் பாக்கியா. இவர் தான் அவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அவருடைய ஓன் லேண்டில் இந்த கோவிலை கட்டியிருக்கார். கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏலியன்ஸ் உண்மையிலே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனுஷங்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் படைத்த ஒரு உயிர் தான் ஏலியன். அவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. அவங்கக்கிட்ட நம்ம என்ன வேணாலும் அது நமக்கு கிடைக்கும். நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த கோயிலுமே கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அகத்தியர் ஓலைச்சுவடியில் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் இந்த ஏலியனோட கோவிலை கட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரியும், அதனால் மட்டும்தான் இந்த கோவிலை 11 அடி ஆழத்தில் இதை கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நிறைய பேர் மறைக்கிறாங்க. ஏலியன்ஸ் ஏலியன்ஸ் கான்டாக்டில் தான் இருக்காங்க, ஏலியன்ஸ் பூமியில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர் மறைக்கிறாங்க. அது எதனால் மறைக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் என் மூலிமா வெளிவரணுன்றது தான் என்னோடய ஆசை. அதுதான் அவங்களும் நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த ஏலியன் கோவிலையுமே நான் கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியன் கோவிலில் ஏலியன் சிலை இருக்குது. அந்த ஏலியன் சிலைக்கு ஆப்போசிட்டில் அகத்தியர் பறக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சுமே அவர் வச்சுருக்காரு. இதுக்கு அவர் டெய்லி பூஜை எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு கும்பாபிஷேகமும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இது கூடவே ஏலியன்ஸ் இந்த கோவிலுக்குமே வந்து போயிருக்காங்க. அதாவது நார்மலாக ஏலியன்ஸ் மாதிரி இல்லை, சூட்சம ரூபத்தில் இந்த கோவிலுக்கு 2 முறை ஏலியன் விசிட் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிளைமே வைக்கிறார். ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் லெவலில் நாசாவில் எல்லாமே ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்வர்சேஷன் இருக்குது, நிறைய ரிசர்ச்சுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இவர் உண்மையிலேயே ஏலியன்ஸ் இருக்காங்க, அந்த ஏலியன்ஸ் கூட நான் பேசிட்டும் இருக்கேன், அவங்களோட பெர்மிஷன்ஸோடு தான் இந்த கோயிலுமே நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மோஸ்ட் ஆஃப் த பேரால் நம்ப முடியலை. பட் இதை சிலர் நம்பவும் செய்கிறாங்க. இந்த கோவிலுக்கு விசிட்டும் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே ப்ரேயுமே பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. அதாவது மனுஷங்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே கடவுள்லேருந்து படைத்த ஒரு உயிர் தான் ஏலியன். இவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. இவங்ககிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிகிட்ருக்காரு. ஆக்சுவலி இதை நம்புறதா நம்பாமல் இருக்கிறதான்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் சேலம் போகிறீங்க அப்படின்னா இந்த கோவிலை நீங்கள் விசிட் பண்ணுவீங்களா, அதையுமே கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இல்லை யாராவது இந்த கோவிலுக்கு ஆல்ரெடி போயிருக்கீங்களான்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.